சர்க்கரை சேர்த்தாமல் வீட்டில் இருக்க பொருட்களையே வச்சு 10 நிமிஷத்தில் ஒரு பர்ஃபி செஞ்சிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ரொம்ப சுலபமாகவும் ஹெல்த்தியாகவும் செய்யக்கூடிய ஒரு இனிப்பு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். சர்க்கரை இல்லாமல் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பொட்டுக்கடலையை வறுத்து சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசம் வராது. பொட்டுக்கடலை நல்லா வறுபட்டதும் ஆற விட்டுடலாம். அடுத்ததாக 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் அல்லது கரும்பு சர்க்கரையை சேர்த்துட்டு 1 கப் தண்ணி ஊற்றி அதை கரைச்சி விட்டுடலாம். வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி சூடானால் போதும். நம்மளுக்கு பாகுப்பதமெல்லாம் தேவையில்லை. நீங்கள் எந்த கப்பில் பொட்டுக்கடலை மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் ஆற விட்டு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கணும். அடுத்ததாக வறுத்த பொட்டுக்கடலை ஆறின உடனே அதில் ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து அதையும் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. வெள்ளை கரைசலும் எடுத்து வடிகட்டி வேறு பேனுக்கு மாற்றியாச்சு. லைட்டாக கொதிச்சு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பவுடரை இதில் சேர்த்திக்கலாம். கட்டி பிடிக்காமல் மாவு ஃபுல்லாக கலந்து விட்டுறலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கெட்டி பதமாக வரணும். நம்ம தேவைப்பட்டால் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நான் ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த பிளேட்டில் நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் மோல்டு ஏதாவது வச்சுருந்திங்கன்னா அதில் கூட போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பிளேட்டில் நான் ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மேலே வறுத்த முந்திரி அல்லது பாதாம் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.